ஹை ஃப்ரெண்ட்ஸ், மை ப்ரெக்னன்சி ஜேர்னி பார்ட் 2 தான் பார்க்கோம். நான் எங்கள் ஊருக்கு போகவே எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் நான் உள்ளக்க போன உடனே எனக்கு பிளட் செக்கப், ஸ்கேனிங் எல்லா டீட்டெயிலுமே விசாரித்தாங்க. எல்லாமே நானும் சொன்னேன். அப்புறம் தான் பிளட் செக்கப்பில் பார்த்தப்ப தான் தைராய்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அப்புறம் ஸ்கேன்லேயும் பிசிஓடி அப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்கான டேப்லெட் நான் எடுத்துக்கிட்டேன். அவங்க எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க டாக்டர். என்ன அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா, நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும், ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. முக்கியமாக அவங்க சொன்னது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும்தான் சொன்னாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. டேப்லெட் கரெக்டாக எடுத்துக்கோமா அப்படி சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. இதே நான் சென்னையில் பார்க்கும்போது இங்கே எதுவுமே சொல்லலை. இப்படி நான் எனக்கு பேபிக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லவும், ஓ அப்படியா, சரி ரைட்டு அப்படி சொல்லிட்டு வேகமாக டேப்லெட் மட்டும் தான் எழுதி கொடுத்தாங்களே தவிர, உனக்கு என்ன இருக்குது, என்ன ப்ராப்ளம் இருக்குது, உனக்கு தைராய்டு இருக்கா, என்ன எதுன்னு எதுவுமே கேட்காம சும்மா ஒரு டேப்லெட் மட்டும் எழுதி கொடுத்துட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. ஸோ நம்ம இந்த தப்பை பண்ணவே கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் நம்ம சூஸ் பண்ணணும். நம்மளுக்கு காசு ஆல்ரெடி நம்மளுக்கு பேபிக்குன்னு போயிட்டோம்னா காசு நிறையா செலவாகும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த காசு ஒரு பிரயோஜனமாக செலவாகணும் இல்லையா? அதனால் நம்ம ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறணும். நான் 2 மாதம் அவங்ககிட்ட டேப்லெட் வாங்கிட்டு நான் மறுபடியும் ஊருக்கே வந்துட்டேன். நான் ஊருக்கு டேப்லெட் தான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு 2 மாதம் பீரியட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கே கொஞ்சம் மனசு விட்டு போகவுமே, சரி வேணாம், நம்ம ஊருக்கு மறுபடியும் போக வேண்டாம் அப்படி சொல்லிட்டு, அடுத்து நம்ம ஊருக்கு போனால் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அங்கிட்டு 4 மந்த்ஸ் கழிச்சு தான் மறுபடியும் எங்கள் ஊருக்கு போனேன். அப்புறம் 2 மந்த்ஸ் எனக்கு பேபி நிற்கலைன்னு நான் சொல்லவும், அவங்க எனக்கு ஒரு டெஸ்ட் எழுதி கொடுத்தாங்க. ஹஸ்பண்ட்க்கு ஓகேவா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அப்படி சொன்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு செக் பண்ணதில் அவங்களுக்கு எல்லாமே ஓகே தான் அப்படி சொல்லிட்டாங்க. சரி, அப்போனா எனக்கு தான் தைராய்டு அண்ட் பிசிஓடி இருக்குது, கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்ட்டு கொஞ்சம் அவங்க அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக நானும் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு பேபி கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா எனக்கு வீட்டில் எல்லோரும் என்ன சொன்னாங்க, பார்ட் 3ல் பார்க்கலாம். பாய்.